எப்பயுமே ரவை உப்புமா போரிங்னு நினைக்கிறீங்களா? அப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இது ஒரு ஜஸ்ட் ரிமைண்டர்னு கூட நினச்சிக்கோங்களேன். எப்பயும் போல் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஊற்றுங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. கொரியாண்டர் ஸ்டாக் தான் நான் போட்டிருக்கேன். அதுவுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். போடுங்க. வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணுங்கள். போட்டுட்டு பச்சை மிளகாவை போடுங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதையும் சாட்டே பண்ணிக்கோங்க. உப்பு போடுங்க. அதுக்கப்புறமா லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ அந்த டிஷ்க்கு ஒரு ஒரு அரோமா கொடுக்கும். அவ்வளோதாங்க. இதோடு நமக்கு ரெசிபி முடிஞ்சிருச்சு. பாருங்கள், லுக்கு செமையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.